தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அன்பர் பெருமக்களே, நாம் காலை அமர்விலே சங்கற்ப நிராகரணம் என்ற நூலிலே மாயாவாதி, ஐக்கியவாதி ஆகிய ரெண்டு சமயங்களினுடைய கருத்துக்களையும் அதற்கான நிராகரணம் என்று சொல்லக்கூடிய மறுப்பையும் பார்த்தோம். இனி நாம் இப்பொழுது பாடாணவாத சைவம் என்று சொல்லக்கூடிய அகச்சமயம், அகச்சமயத்தில் முதல்ல இருப்பவங்க யாருங்க? பாடாணவாத சைவம். அவருடைய சங்கற்பம், சங்கற்பம்னா என்னங்க? கொள்கை. அவருடைய கொள்கை நிராகரணம், மறுப்பு. முதல்ல அவர்கள் கொள்கை பார்த்துடலாம். பாடாணம் என்ற சொல்லுக்கு கல் என்பது பொருள். பாடாணம் என்ற சொல்லுக்கு கல். முத்தி நிலையிலே ஆன்மா கல் போல கிடக்கும். முத்தி நிலையில ஆன்மா கல் போல கிடக்கும் என்பது அவருடைய கொள்கை. ஒரு வரியில் சொல்லணும்னா அப்படி சொல்லலாம். அனாதியே ஆன்மாவின் அறிவை ஆணவமலம் மறைத்து நிற்கும். அனாதியே ஆன்மாவின் அறிவை ஆணவமலம் மறைத்து நிற்கும். இது நம்ம கொள்கையும் அதுதான். நம்ம கொள்கையும் அதுதான். ஏற்கனவே நான் சொன்னேன், அகச்சமயத்தாருக்கு வந்தா ஏறத்தாழ நம்ம கொள்கைகளெல்லாம் உடன்பட்டு வருவாங்க. சில செய்திகள் மட்டும்தான் எப்படி இருக்கும்? முரண்பட்டு நிற்கும். இப்போ ஆணவ மலம் அனாதியே ஆன்மாவின் அறிவை மறைத்து நிற்கும். ஆனா அங்க ஒரு நுட்பமான வேறுபாட்டை நாம் பார்க்க வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆணவ மலம் ஆன்மாவின் குணம் என்பர். ஆணவ மலம் ஆன்மாவின் குணம் என்பர். நாம் என்னன்னு சொல்லுவோம்? நாம் என்ன சொல்லுவோம்? ஆணவ மலம் ஆன்மாவின் குற்றம். ஆணவ மலம் ஆன்மாவினுடைய குற்றம். குணம்னு சொல்லக்கூடாது. குணம்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாது? மதியானத்துக்கு மேல் நிறைய கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் என்ன ஆகும்? அட்டென்ஷன் ப்ளீஸ், அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். குணம்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? வினையே இல்லைம்மா. இங்க வினை என்பதே இங்க இல்லை. குணம் நீங்காது, குற்றம் நீங்கும். குணம் நீங்காது, குற்றம் நீங்கும். குணம் நீங்கினால் குணிப்பொருள் நீங்கும். குணம் நீங்கினால் குணிப்பொருள் நீங்கும். இது அடிப்படை தர்க்கம், லாஜிக். குணத்தை உடையது குணிப்பொருள். குணத்தை உடையது குணிப்பொருள். இப்போ மலர், மலர் என்பது எனதுக்கு ஒரு குணிப்பொருள். பூ இருக்கு, இதனுடைய குணம் என்ன? வாசனை. வாசனை. இப்ப இந்த வாசனை மலரை விட்டு நீங்கவே நீங்காது. நீங்கவே நீங்காது. மனம் கெட்டுவிட்டது என்று சொன்னால் என்ன பொருள்? மலரும் கெட்டுருச்சுன்னு அர்த்தம். நம்ம சொல்றோமா இல்லையா? நல்ல வாசனை வருதியா, எங்கேயோ மல்லிப்பூ இருக்கு சொல்றோமா இல்லையா? மல்லிப்பூ யாரோ வச்சிருக்கிறாங்க, நல்லா கம கம கமன்னு வாசனை இருக்கு. அப்புறம் அடுத்த நாள் ஏதோ பேட் ஸ்மெல் வருதியா, ஏதோ அழுகுன வாசம் வருது அப்படின்னு என்ன அர்த்தம்? பூ கெட்டு விட்டது. பூ கெட்டதுனால வாசனம் என்ன ஆயிடுச்சு? கெட்டு போச்சு. புரியுதுங்களா? அப்போ குணம் குனி, குணத்தை உடையது குணிப்பொருள். குணத்தை உடையது குணிப்பொருள்.
குணம் நீங்கினால் குணிப்பொருள் நீங்கும், குணம் கெட்டால் குணிப்பொருள் கெடும். சரியா? இது ஒரு லாஜிக். அடுத்தது, குற்றம் நீங்கினால் குணம் சிறக்கும். குற்றம் நீங்கினால் குணம் சிறக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா தெரியும். இப்போ ஒரு வெள்ளை ஆடை, வெள்ளை ஆடை, இந்த வெள்ளை ஆடையை மறைத்து நிற்பது எது? அழுக்கு. அழுக்கு அழுக்கு என்ன செய்யுது? இப்போ வெள்ளை ஆடைய மறைத்து இருக்கிறது. ஒரு பழுப்பு நிறமா ஆயிப்போச்சு, துவைச்சு பல நாள் ஆச்சு. வெள்ளை கலர் வேட்டி துவைக்கவே இல்லை, கட்டிக்கிட்டே இருக்கிறோம். 5 நாள் ஆச்சு, என்னாச்சு? அப்படியே பழுப்பு நிறம் ஆயிடுச்சு. பழுப்பு நிறம் ஆயிடுச்சு. இப்போ அதில் இருக்கக்கூடிய அழுக்கு என்பது ஆடையினுடைய குற்றம். அழுக்கு என்பது ஆடையினுடைய குற்றம். ஆடையின் குணம் என்ன? வெண்மை. வெண்மை என்பது ஆடையின் குணம். பழுப்பு என்பது, அழுக்கு என்பது ஆடையின் குற்றம். சரி, இந்த குற்றம் எதை மறைத்தது? குணத்தை மறைத்தது. குணிப்பொருளை மறைக்காது. குற்றம் எப்பொழுது எதை மறைக்கும்? குணத்தை மறைக்கும். குணத்தை தான் மறைக்கும், குணிப்பொருளை மறைக்காது. புரியுதுங்களா? சரி, இப்போ ஒரு துவத்தை வச்சாச்சு, அழுக்கு முழுசா போகலை. ஏன்? டெய்லியும் துவைச்சிருந்தா பரவாயில்ல, துவைச்சு பல நாள் ஆச்சு, ஒரு துவை துவைச்சாச்சு. இப்போ அழுக்கு என்னாச்சு? கொஞ்சமா போயிருச்சு, கொஞ்சமா போயிருச்சு. இப்போ குணம் என்னாச்சு? கொஞ்சமா சிறக்கும். குற்றம் எவ்வளவு நீங்குகிறதோ அவ்வளவு குணம் சிறக்கும். குற்றம் முழுமையா நீங்கினா குணம் முழுமையா சிறக்கும், முழுமையா சிறக்கும். இப்ப பாருங்க, ஆன்மா என்பது ஆடை போல குணிப்பொருள். ஆன்மா என்பது ஆடை போல குணிப்பொருள். ஆன்மாவின் குணம் அறிவு. ஆன்மாவின் குணம் அறிவு. ஆணவ மலம் ஆன்மாவினுடைய குற்றம். ஆணவ மலம் ஆன்மாவை மறைக்காது, ஆன்மாவின் அறிவை மறைக்கும். ஆன்மாவின் அறிவை மறைக்கும். எவ்வளவு மறைக்கும் அப்படின்னா, கேவலத்துல முழுசா மறைச்சிருக்கும். எதை மறைக்குது? ஆன்மாவின் அறிவை ஆணவ மலம் கேவல நிலையிலே முழுமையாக மறைத்திருக்கின்றது. முழுமையாக மறைத்திருக்கிறது. ஆன்மாவின் அறிவு, இச்சை, செயல் ஆகிய மூன்றும் தொழில்படாது முடங்கி கிடக்கிறது. எப்போ? கேவலத்துல. அதனால ஆன்மாவின் குணம் ஆணவ மலம் என்று சொல்வது குற்றம். அது பின்னாடி மறுப்புல வருது. புரியுதுங்களா? நான் இப்பவே சொல்றேன், ஏன்னா சில விஷயங்களை அப்பப்போ கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணுங்கிறதுக்காக நான் நிராகரணத்தையும் இப்போ கூடவே சொல்றேன். பாழாணவாத செய்வர் சொல்வது ஆணவ மலம் உயிரினுடைய குணம் என்று கூறுவர். சரி, அடுத்தது வந்துருவோம். இப்போ இறைவன் ஆணவ மலத்தை நீக்குவதற்காக கண்ம மலத்தையும் மாயாமலத்தையும் கூட்டுகிறான். இதுல எல்லாம் ஒன்றும் தகராறு இல்லை, நாம சொல்வதே தான். இப்போ ஆணவ மலம் அனாதியே ஆன்மாவின் அறிவை மறைத்து நின்றது, நம்ம சொல்றது தான். ஆணவ மலத்தை நீக்குவதற்காக கண்மத்தையும் மாயையும் இறைவன் கூட்டுகிறான். இதுவும் சரிதான். தகராறு எங்க வந்தது? ஆணவ மலம் குணமா குற்றமான்னு கேட்டா நாம குற்றம்னு சொல்லுவோம், அவங்க குணம்னு சொல்லுவாங்க. சரிங்க, எது சொன்னா என்னங்க, ஆணவ மலம் தான் இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டான்ல. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சார்? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஆணவ மலம் தான் இருக்குதுன்னு ஒத்துக்கிறானே அப்படின்னு சொன்னா, நீங்க சித்தாந்தம் படிக்கிற மாணவர்கள் ஒரு கருத்தை நல்லா வாங்கிக்கணும். ஒவ்வொரு சொல்லுக்கும் தனித்தனியா முக்கியமான கருத்து பின்புலம் உண்டு. குணம்னு சொன்னா ஒரு கருத்து, குற்றம்னு சொன்னா ஒரு கருத்து. ஏன் சொல்றேன்? இப்ப பாருங்க, குணம் நீங்காது, குற்றம் நீங்கும். இப்ப நீங்க குணம்னு சொல்லிட்டீங்கன்னா முத்தியிலும் ஆணவ மலம் நீங்காது. முத்தியிலும் ஆணவ மலம் நீங்காது. பாடாணவாத செய்வர்.
முத்தியில் ஆணவ மலம் நீங்கும் சித்தாந்த சைவர். இடம் எங்க மாறிச்சு பாருங்க. ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போது 2 பேரும் ஒரே இடத்துல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு, புரியுதுங்களா? ஆனா கொள்கை எடுக்கிற போது குணம்னு எடுத்தீங்கன்னா ஒரு பக்கம் போவோம், குற்றம்னு எடுத்தீங்கன்னா ஒரு பக்கம் போவோம். ஆனா முடிவு வேறு வேறு இடத்துல போய் முடியும். அதனால என்ன சொல்லக்கூடாது, ஆணவ மலம் உயிரினுடைய குற்றம் என்பது சித்தாந்தம், குணம் என்பது பாடாணவாத சைவம். பாடாணவாத சைவம். சரி, எனவே இறைவன் ஆணவ மலத்தை நீக்குவதற்காக என்ன செய்கிறாங்க? மாயாமலத்தையும் கண்ம மலத்தையும் கூட்டுகிறான், பிறவியில விடுகிறான். இதெல்லாம் நம்ம கருத்து தான். பிறவியில் விடுகிறான். ஆன்மா இன்ப துன்ப அனுபவங்களை பல பிறவிகளில மீள 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 நுகர்ந்து அதற்கு ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில என்ன ஆகும்? முதல்ல இது பசு புண்ணியங்களை செய்யும். பசு புண்ணியங்களை செய்யும். பசு புண்ணியங்களை செய்ததின் பயனாய், பசு புண்ணியங்களை செய்ததின் பயனாய் அபுத்தி பூர்வ சிவபுண்ணியத்தை பண்ணும். இதெல்லாம் நம்ம கருத்து, அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். சரிங்களா? முதல்ல இது என்ன செய்யும்? பசு புண்ணியங்களை செய்யும். பசு புண்ணியம் என்னது? உயிர்களை நோக்கி செய்வதெல்லாம் பசு புண்ணியம். இது ஜெனரல் ரூல். ஜெனரல் ரூல் என்னது? உயிர்களை நோக்கி செய்கின்ற புண்ணியங்கள் என்னவது? படிக்க வைக்கிறது, ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறது, அன்னதானம் போடுறது, அப்புறம் ஏழைபாளைக்கு ஏதோ உதவி செய்வது, இது எல்லாம் என்ன புண்ணியம்? பசு புண்ணியம். சரி, இது மட்டும்தான் பசு புண்ணியமா அப்படின்னு கேட்டா நமக்கு எங்கெல்லாம் தகராறு வருது பாருங்க. சிவபூசை, நாம் சிவபூசை பண்றோமா இல்லையா? சிவபூசை என்பது பசு புண்ணியமா பதி புண்ணியமா? சொல்லுங்க. சிவபூசை செய்யறோம், சிவபூசை செய்யறோம். சிவபூசை என்பது பதி புண்ணியமா பசு புண்ணியமா? ரெண்டுல ஏதோ ஒன்று சார். ஒன்று இதுவா இருக்கும், இல்லைன்னா அதுவா இருக்கும். எங்க பக்கத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆனா பொண்ணா குப்பாயி, அதுல ஒண்ணு தப்பாது. ஆண் பிறக்குமா பொண்ணு பிறக்குமா? ஒன்னா ஆம்பளை பிறக்கும், இல்லைன்னா பொம்பளை பிறக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி. ஒண்ணு பசு புண்ணியம், இல்லைன்னா பதி புண்ணியம். ரெண்டும் வரும். எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, திருவருள் செய்கிறது என்று பூசை செஞ்சா பதி புண்ணியம், பூசை நான் செஞ்சேன்னு செஞ்சா பசு புண்ணியம் ஆயிரும். பூசை என்னமோ ஒண்ணுதான், கருத்து என்ன? நான் செய்கிறேன், பூசை நான் செய்கிறேன்னு செஞ்சா அது என்ன ஆயிரும்? பசு. இப்போ மதிய வேளை அமுது பணி நடந்ததா இல்லையா? அதுக்கு என்ன பேரு? மாகேஸ்வர பூசை. மாகேஸ்வர பூசை அழகா சொல்றாரு திருத்தொண்டர் புராணத்துல சேக்கிழார் பெருமான். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன், மதிசூடும் அண்ணலார் தமை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல், உண்மையாமெனில் உலகவர் முன் வருக. உலகவர் முன் வருகனர் பாடல் இடம்பெற்றிருக்கிற இடம் எது? மயிலை. மயிலையில ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையினுடைய அந்த பானை குடத்திற்கு முன்பாக நின்று இறைவனை நோக்கி ஆணையிடுகிறார். இறைவனை நோக்கி ஆணையிடுகிறார். பெருமானே, இந்த சிவநேச செட்டியார், சிவநேச செட்டியார் இதுகாரும் செய்த சிவத்தொண்டு உண்மையானால், அவர் அத்தனை செஞ்சிருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறாருங்க? அடியாருக்கு ஏராளமான சிவபுண்ணியங்களை அவர் செய்திருக்கிறார். அவர் செஞ்ச சிவபுண்ணியத்துக்கு எடுத்துக்காட்டு ஒரே இடம். அவர் அங்க எங்கிருந்து வராருங்க? திருவொற்றியூரில் இருந்து வருகிறார். மயிலாப்பூர் வரைக்கும் 2 பக்கமும் வாழை மரம் தோரணம், ஏறத்தாழ 15 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். ஞானசம்பந்த பெருமானை அப்படி வரவேற்கிறார். எங்க ஒற்றியூரிலிருந்தே மயிலை வரைக்கும் அவளை வரவேற்று ஞானசம்பந்த பெருமான் திருவடியில வீழ்ந்து வணங்கி
அவருக்கு வேண்டி எல்லாவற்றையும் செய்கிறார். என் பெண் இறந்து விட்டால் உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை. அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அவர் கேட்கல. அவர் தொண்டை கண்டு வியந்த ஞானசம்பந்த பெருமான் அவரை பார்க்கிற போது அருகாமையில் இருக்கிறவங்க சொல்றாங்க, இவருக்கு ஒரு பூம்பாவை என்று ஒரு பெண் இருந்தால், அவள் அரவு தீண்டி இறந்து விட்டாள். இப்பொழுதும் அவளை அந்த குடத்திலே வைத்து அவருக்கு நாள்தோறும் அமுது போன்றவற்றை இவர் படைத்து வருகிறார் என்று சொன்ன உடனே ஞானசம்பந்த பெருமான் கோயிலுக்கு போகல, நேரம் அங்கே போயிட்டார். நேராக அங்கே போய் இந்த பதிகத்தை மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமையிலை பதிகம் பாடுகிறார். அப்போ சொல்ற ரெண்டு கண்டிஷன் தான். பெருமான்கிட்ட கேட்டது அந்த 10 பாடல் அப்படியே பிழிஞ்சு இந்த 10ஐயும் வச்சா ரெண்டு தான். ஒன்று, இறைவனது திருக்கோயிலிலே விழாக்களை செய்தல். இறைவனது திருக்கோயிலிலே விழாக்களை செய்தல். மற்றொன்று, அடியாருக்கான மாகேஸ்வர பூசனை. இந்த 2 தான். நீங்க சிவஞான போதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லி கேவலம் சொல்லி சகலம் சொல்லி சுத்தத்தை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். 11வது நூற்பா முத்தி நிலையை காட்டுவது. 11 முத்தி நிலையை காட்டுவது. 12 ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். செம்மலர் நோந்தாள் சேரலோட்டா அம்மளம் கழுகி அன்பரோடு மறியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணனத்தொடுமே. அறிவில ஆணவம் மலம் நீங்கிய ஆன்மாக்கள் திருக்கோயில் இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனியையும் திருவேடம் தரித்திருக்கிற அடியார் பெருமக்களையும் சிவனனவே கண்டு வழிபடுக அப்படின்னு ஆணை பிறப்பிக்கிறார். அப்போ இறைவனுக்கு செய்கிற தொண்டு, அடியாருக்கு செய்கிற தொண்டு, இந்த 2ம் உண்மையானால் பூம்பாவையே நீ எழுக என்று ஆணை பிறப்பிக்கிறார். முழு வளர்ச்சியோடு 12 ஆண்டு வளர்ச்சியோடு அந்த பெண் எழுந்து வருகிறார். எதுக்கு சொல்றேன்னா, மாகேஸ்வர பூசை என்பது சைவத்தில் மிக உயர்ந்த ஒரு தொண்டு, மிக உயர்ந்த தொண்டு. நம்ம அந்த தொண்டு நீங்கள் திருத்தொண்டர் புராணம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏராளமான தொண்டர்கள் ஏராளமான தொண்டு செய்திருக்கிறார்கள். பெரும்பான்மை மாகேஸ்வர பூசை செஞ்சவங்க தான். விளக்கரித்தவர் ஒருவர் தான், குளம்பரித்தவர் ஒருவர் தான், ஆடை கொடுத்தவர் ஒருவர் இருவர் தான். ஆனால் அத்தனை பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அடியாருக்கு அமுது செய்திருக்கிறார்கள். ஏன்னா அது அடியாருக்கு அமுது செய்வித்தல் என்பது மகேசனுக்கு செய்வது வேறு, அதை விட உயர்ந்தது என்பதனாலே அதை நெடிலாக்கினார். மகேஸ்வர பூசை பெருமானுக்கு செஞ்சா மகேஸ்வர பூசை, அடியாருக்கு செஞ்சா ஒரு நெடில், அதை விட உயர்ந்ததும்பார். வாரியார் சாமி தான் சொல்லுவார், 2 சீல் உழுவும்பார். எங்க ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டீங்கன்னா 1 சீலு தாயா உழுவும், பிரான்ச்சில் போட்டீங்கன்னா 2 சீல் உழுவும். என்னது, அந்த சீலும் உழுவும், ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் சீலும் உழுவும். அடியாருக்கு செஞ்சா அடியாருக்கு செய்த பூசனையும் பயனும் விளையும், அரணாருக்கு செய்த பூசை பயனையும் விளையும். எனவே அடியாருக்கு செய்தல் என்பது உயர்ந்ததுன்னர். இறைவனுக்கு செய்வதை விட அடியாருக்கு செய்வது உயர்ந்தது. எப்படி உயர்ந்தது? எப்படி உயர்ந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுக்கு செய்தது என்பது உயர்ந்தது என்பதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. யாருக்கா சந்தேகம் இருக்கா? கோயிலில் போய் அபிஷேகத்துக்கு பொருள் கொடுக்கணும், சாமிக்கு பட்டு வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும், ஒரு கோயில் கட்டணும், இதெல்லாம் உயர்ந்தது என்பதை யாராவது விளக்கணுமா? விளக்க வேண்டுமா? தேவையே இல்லை. எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்க அறிவுல ஆணவமலை நீங்கினா மட்டும்தான் அடியார சிவமா பார்க்க முடியும். அடியார சிவமா பார்க்கணும்னா ஆணவமலை நீங்கினா தான் அடியார சிவமா தெரிவாங்க. பெருமானா பார்க்கறதுக்கு ஆணவமலை நீங்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்தரா இருந்தா போதும். சாதாரண ஒரு பக்தர் கோயிலுக்கு போகிறான், அமாவாசைக்கு போவான், பிரதோஷத்துக்கு போவான், எல்லாத்துக்கும் போவான். அவனுக்கு ஆணவமலை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கோயிலுக்கு செஞ்சிருவான். சரிங்களா? கோயிலுக்கு செய்தவர்கள் ஆணவமலம் நீங்கியவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடியாருக்கு செய்யணும்னு சொன்னா ஆணவமலம் நீங்கி இருக்கணும். நீங்களன்னா அங்க யார் தெரிய மாட்டா? சிவன் தெரியாது. நம்ம வைக்கிறோம், எல்லாத்துக்கும் பூவை வச்சாச்சு, உட்கார வச்சாச்சு, பூவை வச்சாச்சு, தூபம் காட்டியாச்சு, தீபம் காட்டியாச்சு, பூ வாங்கியாச்சு, போட்டாச்சு, சாப்பிட்டாச்சு. இது
செய்தவருக்கு தெரியுமா, செய்யப்பட்டவருக்கு தெரியுமா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே நடப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே அமர்ந்திருக்கிற அத்துணை பேரும் சிவம். அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் சிவம் என்ற கருத்தினோடு அந்த பூசனை நடைபெற வேண்டும். பூசை அப்படி நடந்ததுன்னா அந்த இடத்துல யார் அப்படி அதை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு சிவபுண்ணிய விளையும். பார்த்தா போதும். அங்கே பார்க்கிற போது நமக்கு என்ன தோணக்கூடாது, இவர் உட்கார்ந்துருக்கிறார் அவர் உட்கார்ந்துருக்கிறான்லாம் தெரியக்கூடாது. என்ன தெரியணும், பெருமான் அமர்ந்திருக்கிறான், பெருமான் அமர்ந்திருக்கிறான் என்ற உணர்வோடு அந்த மாகேஸ்வர பூசை நடைபெற வேண்டும். இது எப்போவாவது நமக்கு வரும், எல்லா நேரத்துலையும் வருதோ இல்லையோ, எப்போவாவது அப்படி ஒரு நினைப்பு வரும். அந்த நினைப்பிலே விளைவது தான் சிவபுண்ணியம். செய்யறவரும் நான் செஞ்சேன் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா அங்கே என்ன விளையும், பசு புண்ணியம் விளையும். இத்தனை பேத்துக்கு சாப்பாடு போட்ட புண்ணியம் உண்டு, வேஸ்டாலாம் போகாது. இத்தனை பேத்துக்கு போட்ட சாப்பாடு போட்ட புண்ணியம் வந்துடும். அன்னதானம் செஞ்ச புண்ணியம் வரும், மாகேஸ்வர பூசை செஞ்ச புண்ணியம் வராது. ஏன்னா என்ன நினைப்பு வந்துடுது, நான் செஞ்சேன் அப்படின்னு நினைப்பு வந்துட்டா, இல்லை திருவருள் செய்கிறதே என்கின்ற நினைப்பு வந்துட்டா அதுக்கு என்ன பேருங்க, சிவபுண்ணியம். இறப்பில் தவம் என்று சிவஞான போதம் சொல்லுது. என்ன தவங்க, இறப்பில் தவம். இறப்பில் தவம்னா என்னது, தீராதே. இப்போ ஒரு புண்ணியம் செஞ்சீங்கன்னா தீந்து போகும். எப்படி தீரும், சொர்க்காதி போகம். ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யறோம், அது எனக்கு என்னவா வரும், ஒரு புண்ணியம் வரும். அது என்னவாகும், சொர்க்கத்துக்கு போ, ஒரு 20 வருஷம் இரு, ஒரு 100 வருஷம் இரு, இருந்து என்ன செய்ய, நல்லா சந்தோஷமா இரு. தீந்துருச்சுன்னா என்ன செஞ்சிருவான், கிளம்பு கிளம்பு, புண்ணியம் தீர்ந்து போச்சு. நீ மண்ணில் செஞ்ச புண்ணியம் தீர்ந்து போச்சு, கீழே போய் என்ன செய்யணும், திருப்பியும் புண்ணியம் சேர்த்துட்டு வா, அப்புறம் பார்க்கலாம். சம்மருக்கு 5 நாள் எங்கே போகிறது, வசதி இருக்கிறவங்க சிம்லா போவாங்க, வசதி இல்லாதவங்க ஏலகிரி போவாங்க. எவ்வளவு காசு கையில் வச்சுருக்கிறோமோ அவ்வளவு. ஒரு 10,000 வச்சுருந்தா ஒரு 4 நாள், 1 லட்சம் வச்சுருந்தா 1 வாரம், இப்படி கையில் எவ்வளவு வச்சுருக்கிறோமோ அவ்வளவு போய் நல்லா ஜாலியாக இருந்துட்டு காசு தீர்றதுக்கு முன்னாடி எங்கே வந்துடணும், வீட்டுக்கு வந்துடணும். அப்புறம் வருஷம் பூரா சம்பாரிச்சோம்னா அடுத்த சம்மரில் அந்த ஊருக்கு போகலாயா அப்படின்னு போகிறோமா இல்லையா. தீர்ந்ததுன்னா கீழே வந்துடணும், தீர்ந்ததுன்னா கீழே வந்துடணும். இது பசு புண்ணியம் என்று பெயர், பசு புண்ணியம் என்று பெயர். பதி புண்ணியம் என்பது தீரவே தீராது, தீரவே தீராது. அது என்னன்னு சரியை அப்படின்னு சொல்றாரு. சரியைனா என்ன அப்படின்னா, உடம்பினாலே தொண்டு செய்வது, தூள பஞ்சாக்கரம் ஓதுவது. அது நிறைய விரிவா 8ஆம் நூற்பால சொல்றாரு, நான் அதுக்குள்ள போகல. சரியை தொண்டு செஞ்சா பயன் என்ன சொல்றாரு, சாலோகம். சரியை தொண்டின் பயன் சாலோகம். சாலோகம்னா என்னதுங்க, இறைவனது உலகத்திலே இருத்தல். கைலாயம் போய் இருக்கலாம், கைலாயம் போய் இருக்கலாம். எவ்வளவு நாள் இருக்கலாம், எவ்வளவு சிவபுண்ணியம் பண்ணி இருக்கிறோமோ அவ்வளோ நாள் இருக்கலாம். திருப்பி என்ன வரணும், திருப்பி கீழே வந்துடணும். ஆனா சொர்க்கத்துக்கு போய் திரும்பி வந்தோமா இல்லையா, சொர்க்கத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டோம். இப்போ கைலாயம் போயிட்டு திருப்பி வந்துட்டோம். ரெண்டுக்கு என்ன வேறுபாடு, அந்த புண்ணியம் தீந்து போயிடும், நீங்க எம்டியா தான் திரும்பி வருவீங்க. அங்க போயிட்டு எப்படி வருவீங்க, திருப்பி உங்க அக்கௌண்ட் 0 ஆயிடும். இங்க வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது அப்படி இல்லை, அனுபவிச்சுட்டு கீழே வரும்போத என்ன கொண்டு போனீங்களோ அந்த புண்ணியம் அப்படியே இருக்கும், அந்த புண்ணியம் அப்படியே இருக்கும். திருப்பி என்ன செய்யணும், அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் புண்ணியம் கூடிக்கிட்டே போகும். சரியாளர் என்னவா மாறுவார், கிரியையாளராக மாறுவார், கிரியாளராக மாறுவார். கிரியாளராக மாறுகிற போது பிறவி முடிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பிறவியில் நடக்கிறது இல்லை. நான் சும்மா உதாரணத்துக்கு ஒவ்வொரு பிறவின்னு வச்சுக்கிறேன், ஒரு பிறவியில் நடப்பதில்லை. உதாரணத்துக்கு என்ன செய்கிறோம், ஒரு பிறவி. இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, 50 வயசுல சமயதீக்க வாங்குறாரு, 50 வயசுல சமயதீக்க வாங்குறாரு. அப்போ 5 எழுத்து தூள பஞ்சாக்கரம். அவர் யாரு, சரியையாளர். இப்போ ஒரு 70 வயசு வரைக்கும் இருக்கிறார், இல்லை 80 வயசு வரைக்கும் இருக்கிறார். 50லேருந்து 80 வரைக்கும் எத்தனை வருஷம், 30 வருஷம். அவர் என்ன செய்யறாரு, 5 எழுத்தை ஓதுறார்.
5 எழுத்தை ஓதுறாரு. சரியை தொண்டை செய்கிறார். சரியை தொண்டை செய்கிறார். இப்போ 80 வயசாச்சு, இறந்து போனார். எல்லாரும் இறக்குறவங்க தான். இறக்குறதுனா சொன்னாவே ஐயோ அம்மானு கத்தக்கூடாது. சைவ சித்தாந்திகள் இறப்பிற்கு பயப்படக்கூடாது. புரியுதுங்களா? ஐயோ இப்படி சொல்லிட்டீங்களே அப்படிலாம் சொல்லக்கூடாது. நமக்கெல்லாம் என்னது, இறப்பு என்பது வரம், பிறப்பு என்பது சாபம். ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிஷன் போடுறதான் பிறப்பு, ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகிறதான் இறப்பு. இங்கே இருக்கிறது மருத்துவமனை, ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் போய் ஏங்க என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்போமா? என்ன சொல்லுவோம்? ஐயா எப்பயா என்ன விடுவேன் அப்படின்னு கேட்போமா இல்லையா? அதனால தான் ஞானிகளுடைய முத்தி திருநாளைத்தான் நாம் கொண்டாடுகிறோம் ஒழிய பிறவி திருநாளை கொண்டாடுவதில்லை. 63க்கும் குரு பூஜை தான் உண்டு. பிறந்த நாள் எங்காவது கொண்டாடுறோமா? ஏன்? பிறந்தது என்பது துன்பத்துக்கு காரணம். புரியுதுங்களா? அதனால முத்தி தான் சிறப்பு. சரி, சரியே ஆளர் ஒரு 80 ஆண்டு இருந்து இறந்துட்டார். இப்போ ஒரு 30 வருஷம் செஞ்சிருக்கிற சிவபுண்ணியத்தின் பயணம் எங்கே போவார்? கைலாயத்துக்கு போவார். போய் கொஞ்ச காலம் இருக்கிறாரு. திருப்பி இங்கே வராரு. வருகிற போது 30 ஆண்டு காலம் அவர் செய்த சிவபுண்ணியங்கள் அவருக்கு அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். இங்க வந்த உடனே என்ன செய்வாரு? பிறந்து ஒரு 20 வயசுல சரிய தீக்க வாங்கிடுவார். முதல்ல புறவில எப்போ வாங்கினாரு? 50ல் வாங்கினார். இப்ப எப்போ வாங்குறாரு? 20லயே வாங்கிடுவார். ஏன்னா அவருக்கு சிவபுண்ணியம் பின்னாடி அவரை உந்தும், பின்னாடி உந்தி தள்ளும். 20ல் சரியை வாங்கி 22, 25ல் கிரியாளர் செவ்வூசம் வாங்கிடுவார். பிறவியெல்லாம் முடிச்சு திருப்பியும் 80 வருஷம் வாழ்றாரு. எங்க போவாரு? சாமீபம். சாமீபம் சாமீபம் என்னது? இறைவனுக்கு அருகாமையிலே இருத்தல். முதல்ல இறைவன் உலகத்துல இருந்தாரு, இப்ப எங்க இருக்கிறாரு? பக்கத்துல. சாமி அப்படி எட்டி பார்த்தா சாமி தெரிவார். முதல்ல அங்க எங்கேயோ தூரத்துல அந்த உள்ள இருக்கிறமையா. திருப்பத்தூருக்கு எங்கேயோ திருப்பத்தூருக்குள்ள இருக்கிறங்கிறது எப்படி இருக்கும்? சிவமடத்துக்குள்ள இருக்கிறது எப்படி இருக்கும்? அது மாதிரி சாமீபம் வந்துட்டாரு. அங்க போய் கொஞ்ச காலம் இருந்தாரு. மேல இங்க வந்தார். வந்தா அடுத்தது என்னதுங்க? கிரியையும் யோகமும் தீக்கையால் ஒன்று. நல்லா ஞாபகம் வச்சுங்க. யோகத்துக்கெல்லாம் தனி தீக்கை கிடையாது. கிரியையும் யோகமும் ஒன்று. மீண்டும் பிறவிக்கு வந்தார்னா மிக விரைவாக ஞான தீக்கை பெறுவார். பெற்று வீடு பெற்றுக்கு போயிடுவார். கருத்து என்னன்னா, அவர் செஞ்ச எந்த சிவபுண்ணியமோ தீந்து போகாது. எந்த சிவபுண்ணியம் தீர்ந்து போகாது. இதுதான் நம்ம சைவ சித்தாந்தம் காட்டக்கூடிய நெறி. சரி, அதனால இப்போ இந்த ஆன்மாக்கள் பிறவிக்கு வருகிறது, இங்க இன்ப துன்பங்களை எல்லாம் நுகர்கிறது, பக்குவ முதிர்ச்சி ஏற்படுகிறது. செய்த சிவபுண்ணியத்தின் பயனாய் இறைவனே குருநாதனாக எழுந்தருள்வான். ரொம்ப முக்கியம், இறைவன் தான் நமக்கு குருநாதனா வருகிறான். இந்த அடிப்படை நமக்கு அறிவிட நிற்கணும். குருநாதன் வேறு சிவம் வேறு என்று நினைந்தால் இன்னும் அறிவு நமக்கு தெளியலன்னு அர்த்தம். குருவே சிவமென கூறினன் நந்தி. குருவே சிவமென கூறினன் நந்தி. நம்முடைய உமாபதி சிவனார் தன்னுடைய மறைஞான சம்பந்தரை பார்க்கிற இடமெல்லாம் அவருக்கு என்னவா தெரியுது? சிவமா தான் தெரியுது. போற்றி பகரோடை நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பூரா நடராஜ பெருமானுடைய அடையாளத்தை பூரா சொல்லி, நடராஜ பெருமானுடைய அடையாளத்தை எல்லாம் சொல்லி, பேரிலா நாதன் ஓர் பேர் புனைந்து, பேரே இல்லாத பெருமான் ஒரு பேரை வச்சுக்கிட்டான். என்னன்னு வச்சுக்கிட்டான்? மறைஞான சம்பந்தன்னு பேர் வச்சுக்கிட்டானுங்க. அவனுக்கு ஊரும் கிடையாது, பேரும் கிடையாது. அவன் என்னை ஆட்கொள்வதற்காக மறைஞான சம்பந்தன் என்று பேர் வைத்து கொண்டு வந்திருக்கிறான் என்று போற்றி பகரோடையில பாடுறார். இடமெல்லாம் ரொம்ப அருமையான இடம். எனவே அந்த இறைவனே குருநாதனாக எழுந்தருளி ஞான உபதேசத்தை நமக்கு செய்வான். அந்த உபதேசத்தை பெற்ற ஆன்மா என்ன செய்யும்? சாதனைகளை செய்யும். செய்து சிவபுண்ணியத்தின் பயனாய் பெருமானுடைய திருவடியை போய் சேரும். இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. முத்தி பெறுகிற ஆன்மாவின் இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத்தி நிலையில ஆன்மா சரியை என்பது திருக்கோயில்ல அழகிடுதல், மெழுகிடுதல், பூ கட்டுறது, சாணம் போட்டு மெழுகுதல், சிவபூசை செய்பவர்களுக்கு உதவி செய்தல்,
இதெல்லாம் சரியை தொண்டு. நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா, நித்தலும் எம்புலானுடைய கோயில் புக்கு, புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சங்கரா சய சய போற்றி என்றும் அலைபுணல் சே செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா 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 என்றே அலறானில்லை. இதுதான் சரியை. திருக்கோயில்லையும் இறைவனுக்கான தொண்டுகளை உளவாரம் முதலாகிய தொண்டுகள் எல்லாம் என்னது? சரியை தொண்டு. உடம்பினாலே செய்கிற தொண்டு. காயத்தினால் செய்வது சரியை, காயத்தினாலும் மனத்தினாலும் செய்வது கிரியை, அறிவினாலே செய்வது ஞானம். அறிவினால செய்வது ஞானம். சுருக்கமா அப்படி வைத்துங்க, என்ன விரிவு நிறைய இருக்கு. சரி, எனவே முத்தி நிலையில் ஆன்மா சுட்டறிவும், சுட்டறிவு இல்லாம இருக்கும். சுட்டறிவு இல்லாம இருக்குன்னா என்னது? வியாபக ஞானம்னு பேர். சுட்டறிவு என்பது என்னதுங்க? சுட்டறிவுன்னா என்னது? வியாபக ஞானமா? இப்ப நமக்கு இருக்கிறது சுட்டறிவு. எதா இருந்தாலும் எப்படி அறிவோம்? இதுதான் 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 சுட்டி தான் அறிவோம். சுட்டி அறியாம நம்மளால எதையுமே அறிய முடியாது. வியாபக ஞானம் என்பது என்னதுங்க? அறிந்தாங்க அறிவது. இங்க இருந்துகிட்ட சொர்க்கத்துல இந்திரன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பாரியா, வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பாரு, வேலைக்காரன் வேலை செய்யறானா இல்லையா பாரு, அப்படி பாக்குறது என்னது? அறிந்தாங்க அறிதல். எல்லாவற்றையும் இருந்த இடத்துல இருந்து அறிஞ்சிங்கன்னா என்ன ஞானம்? வியாபக ஞானம். வியாபக ஞானம். இப்ப நமக்கு இருப்பது சுட்டறிவு. கருவிகள் வழியாக அறிதல். கருவிகள் வழியாக அறிந்தால் அது என்ன அறிவு? சுட்டறிவு. அருளால் அறிந்தால் வியாபக ஞானம். அருளால் அறிவது வியாபக ஞானம். சரி, முத்தி நிலையில ஆன்மாவுக்கு சுட்டறிவு இருக்காது. சுட்டறிவு இருக்காது. இது யாருது? பாடானவாத சைவர் கருத்து. சுட்டறிவு இருக்காது. அப்புறம் சுகமும் துக்கமும் இருக்காது. இன்பமும் இருக்காது, துன்பமும் இருக்காது. முத்தி நிலையில் ஆன்மா கல்போல் கிடக்கும். முத்து நிலையில் ஆன்மா கல்போல கிடக்கும். பாச நீக்கமே முத்தி. பாச நீக்கமே முத்தி. பாச நீக்கமே முத்தி. சரி, மன்னிக்கணும், பாச நீக்கம் அல்ல, பாசத்தில் கிடப்பதுதான் முத்தி. ஆணவ மலத்தில் ஆன்மா கல்லு போல கிடக்கும். ஆணவ மலத்தில் ஆன்மா கல்லு போல கிடக்கும். அதுக்கு சுட்டறிவு இருக்காது, இன்பம் இருக்காது, துன்பமும் இருக்காது. இதற்கு பேரு தான் முத்தி என்று சொல்பவர்கள் யாரு? இதுவரைக்கும் சொன்னது சைவ சித்தாந்தம், இப்ப சொல்றது பாடானவாதம். சரிங்களா? பாடானவாத சைவர் முத்தி நிலையிலே ஆன்மா கல்லு போல கிடக்கும். கல்லு போல கிடக்கும். எதுல கிடக்கும்? ஆணவ மலத்துல கிடக்கும். ஆணவ மலத்துல கிடக்கும். அப்போ இது என்னதுங்க? முத்தி ஆகாது. முத்தி என்பது இன்பத்தை நுகர்வது தான் முத்தி. இன்பத்தை நுகர்வது தான் முத்தியே என்று இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை, அனுபவமும் இல்லை என்று சொன்னால் அது என்ன ஆகாது? முத்தி ஆகாது. இப்ப இந்த முத்தியை மறுப்பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஆள் யாரு? பேதவாதி. பேதவாதி இந்த முத்தியை மறுக்கிறான். எப்படி மறுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஐயா, சுட்டுணர்வு இல்லாம, இன்ப துன்ப அனுபவங்கள் இல்லாம ஆன்மா கிடக்கிறது முத்தின்னு சொல்றையா, இது எப்படி பொருந்தும்? எப்படி பொருந்தும்னு கேட்கிறார். யாரு? பேதவாதி கேட்கிறான். பேதவாதி கேட்கிறான். இத சைவ சித்தாந்தத்துல நமக்கு சிவஞான சித்தியார், சிவஞான சித்தியார்ல 294வது பாட்டு, நம்பரை மட்டும் எழுதி வச்சுக்கங்க, சின்ன பின்னாடி வீட்டில் போய் பார்த்துக்குங்க. 294. யாரை மறுக்கிறாரு? பாடானவாத சைவரை மறுக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க பாட்டை. கரணங்கள் கெட இருக்கை முத்தியாம் எண்ணில், கரணங்கள் கெட இருக்கை முத்தியாம் எண்ணில் கதியாகும் சினை
முட்டை கருமரத்தில் உயிர்கள் மரணம் கொண்டிட உறங்க மயங்கி மூச்சிக்க வாயு தம்பனை பண்ண வல்விடத்தை அடைய. ஏன் உணர்வு இல்லாம கடக்கிறது முத்தின்னு சொன்னா நான் வரிசையா கேட்கிறேன், இதெல்லாம் முத்தியா சொல்லு, இதெல்லாம் முத்தியா சொல்லு. எது? கரணங்கள் கெட. கரணங்கள் என்னது? அந்த கரணம். இப்ப மதியான நேரத்தில் எல்லாம் கரணம் கெட்டுதானே இருக்கிறோம். எப்படி கிடக்கிறோம்? அப்படி இன்பம் இல்லை துன்பம் இல்லை ஒன்றுமில்லை, அப்படியே படுத்திருக்கிறோம். எல்லாம் எதுல இருக்கிறோம்? முத்தியில இருக்கிறோம். எல்லாரும் எதுல இருக்கிறோம்? முத்தியில இருக்கிறோம். கரணங்கள் கெட்டால் முத்தி. ஏன்? இன்பம் இல்லை துன்பம் இல்லை. அப்பனா அது முத்தி தானே. கரணங்கள்லாம் அடங்கிருச்சுன்னு என்ன அர்த்தம்? எல்லாம் முத்தி. சார் சித்தாந்த வகுப்பு போனீங்கன்னா 3 to 4.5 முத்தி கொடுத்துருவார். 3 to 4.5 டெம்பரவரி முத்தி. இது டெம்பரவரி முத்தி. கரணங்கள் கெடுதல் முத்தி வச்சுக்கலாமா? ஏன்? இன்பம் இல்லை துன்பம் இல்லை. அப்புறம் சினை. கருவில் இருக்கிற போது, உயிர் கருவில் கிடக்குது, கருவா இருக்கும்போது அதுக்கு இன்பம் இருக்காது துன்பம் இருக்காது. அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு இருக்கும். இந்த உறுப்புகள்லாம் முளைச்சதுக்கு அப்புறம் அது இன்பப்படும் துன்பப்படும். கருவாக இருக்கிற போது அதுக்கு இன்பமும் இருக்காது துன்பமும் இருக்கு. அப்ப வயிற்றுக்குள்ள இருக்கிற கரு முத்தியில் இருக்கிறதுன்னு சொல்லாம ஐயா கேட்கிறாரு. சினையாக இருக்கிற போது, முட்டையிலே இருக்கிற போது, சினை முட்டை. மரத்தில் ஒரு மரம் இருக்கு, மரத்துக்குள்ள உயிர் இருக்கா இல்லையா? அந்த உயிர் எப்படி இருக்கிறது? முத்தியிலே இருக்கிறது. ஏன்? அதுக்கு இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது. எனவே மரத்தில். அப்புறம் உயிர்கள் மரணம் கொண்டிட. செத்து போயிட்டா இன்பம் இல்லை துன்பம் இல்லை. செத்து போயிட்டா இன்பமும் இல்லை செத்தவெல்லாம் முத்தி அடைஞ்சவன்னு வச்சுக்கலாமா? செத்தவெல்லாம் முத்தி அடைஞ்சவன்னு வச்சுக்கலாமா? மரணம் கொண்டிட உறங்க. உறங்க தூங்கும் போத டெய்லி முத்தி தான். மூர்ச்சிக்க மயக்கம் போட்டு விழுந்துட்டான். மயக்கம் போட்டவன் எப்படி இருக்கிறான்? முத்தி அடைந்தவர் அப்படின்னு சொல்லிடலாமா? மூர்ச்சிக்க. வாயு தம்பனை பண்ண. வாயு தம்பனைன்னு என்னதுங்க? மூச்சை பிடிச்சிட்டு யோகத்தில் உக்காந்துருப்பான். மூச்சு வெளியும் போகாது உள்ளேயும் போகாது, அப்படியே மூச்சை பிடிச்சி உக்காந்துருப்பான். அவனுக்கு உணர்வே இருக்காது. ஏன்னா பிராணவாயு போய் வந்தாதான் உணர்வு. அவன் எப்படி நிற்கிறான்? வாயு தம்பனை. யோக சாதனை செய்வான். யோக சாதனை செய்வான். மூச்சை வெளியே விட்டவன் திருப்பி இழுக்க மாட்டான், உள்ள விட்டா வெளியே விட மாட்டான். அப்படியே மூச்சை நிறுத்தி நிற்பான். அவன்லாம் முத்தி அடைஞ்சவன் சொல்லிடலாமா? வாயு தம்பனை பண்ண வல்விடத்தை அடைய. விஷத்தை குடிச்சவன், விஷத்தை குடிச்ச அவனுக்கு என்ன இருக்காது? ஒரு உணர்வு இருக்காது. இதெல்லாம் முத்தியாயா? இதெல்லாம் முத்தியா? இதெல்லாம் முத்தி இல்லைன்னு சொன்னா நீ சொல்வதும் முத்தி இல்லை, நீ சொல்வதும் முத்தி இல்லை என்று மறுக்கிறார். எனவே அப்போ முத்தியிலே ஆன்மா கல்போல் கிடக்கும் என்பது பொருந்தாது, அது பொருந்தாது. இது அவர்களுடைய மறுப்பு. சரி, இதை சொன்னவர் யாரு? பேதவாத சைவர். பேதவாத சைவர் மறுப்பதாக சித்தியார்ல இந்த பாட்டு இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்தது பேதவாத சைவர். அப்போ அவன் கருத்தை சொல்றான். அடுத்து அவனுடைய கருத்து என்னன்னு பார்க்கணுமா இல்லையா? ஒருத்தர் மறுத்து அடுத்த இப்ப எத்தனை பேர்த்த பார்த்துருக்குறோம்? இது வரைக்கும் எத்தனை பேர்த்த பார்த்துருக்குறோம்? 3, 4, 5? 3 பேர் பார்த்துட்டோம். இப்போ 4வது ஆளை பார்க்குறோம் இல்லையா? மாயாவாதி, ஐக்கியவாதி, பாடானவாதி. இப்போ பேதவாதி 4வது ஆளை பார்க்குறோம். எத்தனை பேர் பார்க்கணும்? 9 பேரை பார்க்கணும். பார்த்துட வேண்டியதுதான். சரி, பேதவாதி. பேதம் என்ற சொல்லுக்கு வேறு வேறு. முத்தி நிலையில ஆன்மாவும் சிவமும் வேறாய் நிற்கும். மீதி எல்லாம் சைவ சித்தாந்தம் தான். கேவலத்தில் ஆணவத்தோட இருக்கும், சகலத்தில் இப்படி இருக்கும், எல்லாம் சைவ சித்தாந்தம் தான். முத்தியில் என்ன சொல்றான்? முத்தி நிலையில ஆன்மா வேறையா நிற்கும், சிவம் வேறையா நிற்கும், சிவம் வேறையா நிற்கும். இதுதான் அவர்கள் சொல்வது முத்தி நிலை. அது எது போல அப்படின்னு சொன்னா, ரத குளிகையினால். ரத குளிகை ரசவாதம் தெரியுமா இல்லையா? ரசவாதம். ரசவாதம் செஞ்சா செம்பு என்ன ஆயிரும்?
தங்கமாயிரும். செம்பு தங்கமாயிரும். ரத குளிகை தெரியுமா? ரசவாதம் அந்த சித்தர்கள்லாம் செய்வாங்க. ஒரு மூலிகை எல்லாம் தெரிஞ்சா நான் ஏமா இங்கே உட்காந்துருக்கிறேன்? நான் என்ன நான் அந்த மூலிகை பிசைஞ்சிட்டு இருக்க மாட்டேனா? தெரியாதனால தான் இங்கே உட்காந்துருக்கிறேன். செய்வாங்க, அப்படி செய்வாங்கன்னு தெரியும். சரியா? ரத குளிகையினால செம்பை எண்ணெயாக்கலாம், தங்கமா மாத்தலாம். ஏன்னா செம்பு இயல்பாகவே களிம்போடு கூடியது. தங்கம் இயல்பாகவே களிம்பு அற்றது. இப்ப செம்புக்கும் தங்கத்துக்கு வேறுபாடு என்ன? களிம்போடு கூடியது, களிம்பு இல்லாதது. இவ்வளவுதான் வேறுபாடு, வேற ஒன்றும் வேறுபாடு இல்லை. இப்போ ரத குளிகை அந்த ரசாயனத்தை கொண்டு வந்து செம்புல பிடிஞ்சோம்னா என்ன ஆயிரும்? களிம்பு நீங்கிரும். இது என்ன ஆயிடும்? தங்கமாயிரும். அதுபோல இப்போ இந்த தங்கம் ஒன்று இருக்கு, இந்த தங்கம் ஒன்று இருக்கு. இது இயல்பாகவே தங்கம், இது செம்பா இருந்துச்சு. இப்போ ரசவாதம் செஞ்சாச்சு, இது என்ன ஆயிடுச்சு? தங்கமாயிடுச்சு. இப்போ இந்த தங்கம் கூட வேண்டிய அவசியம் இல்லை. இது பாட்டுக்கு இது இருக்க வேண்டியதுதான். சிவம் சிவமா இருக்கும், ஆன்மா ஆன்மாவா இருக்கும். என்ன வேறுபாடு? ஆன்மா கேவலத்திலையும் சகலத்திலையும் ஆணவ மலத்தோடு இருக்கும், சுத்தத்தில் ஆணவ மலம் நீங்கி இருக்கும். புரியுதா இல்லைங்களா? இது யார்கள் சொல்வது? வேதவாதி சொல்றது. ரத குளிகையினால செம்பு களிம்பாவது போல முத்தி நிலையில ஆன்மா ஆணவ மலம் நீங்கி சிவத்துக்கு இணையாக நிற்கும், தனித்து நிற்கும். இந்த தங்கத்தையும் அந்த தங்கத்தையும் கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சிவமும் உயிரும் சேர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சிவத்துக்கு இருக்கிறதெல்லாம் இப்போ எதுக்கு வந்துருச்சு? உயிருக்கும் வந்துருச்சு. சிவம் தனியா நிற்கும், அது பாட்டுக்கு இருக்கும், இது பாட்டுக்கு இருக்கும். இப்போ இந்த ரசவாதம் செஞ்சது யாரு? இறைவன் தான் ரசவாதம் செய்யறான். இறைவன் தான் குருநாதனா வந்து உபதேசம் பண்ணி சாதனையெல்லாம் பண்ணி ஆணவ மலத்தை எல்லாம் நீக்கி இந்த செம்பாகி ஆன்மாவை என்னவாக்குறான்? தங்கமா மாத்தறான். இது யாருடைய கொள்கை? பேதவாதியினுடைய கொள்கை. இப்போ இந்த கொள்கையை மறுக்கிறார். மறுக்கிறது யாரு? சிவசமவாதி. அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, நீ சொன்னதெல்லாம் நல்லா தான் இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஓமையை இன்னொரு தடவை சொல்லு. நீ சொன்ன ஓமைய இன்னொரு தடவை சொல்லு. ஆன்மா எது? ஆன்மா என்னது? செம்பு. சிவம் என்னது? தங்கம். குளிகை எது? இப்ப பாருங்க, இந்த ஓமையில பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, செம்பு குற்றம் நீங்கி என்ன ஆகிறது? தங்கமாகிறது. நீ தங்கம் சிவம்னு சொல்ற, தங்கத்தை என்னன்னு சொல்ற? சிவம்னு சொல்ற. அது எப்படியா சிவமாகும்? குளிகை தான் சிவம். ஏன்? அதுதான் என்ன பண்ணுச்சு? அதுல இருக்கிற அழுக்க நீக்கியது குளிகை தான் நீக்குச்சு. புரியுதா இல்லைங்களா? செம்பை தங்கமாக்கியது எது? குளிகை. இப்ப நீ சொன்னதுல சிவம் எதற்கு ஓமை? குளிகைக்கு தான் ஓமை, தங்கத்துக்கு கிடையாது. நீ தங்கத்துக்கு ஓமைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த செம்பை அந்த தங்கம் தான் தங்கமாக்கி இருக்கணும். புரியுதா இல்லையா? இந்த தங்கம் என்ன செஞ்சிருக்கணும்? செம்பை தங்கமாக்கி இருக்கணும். அதான் ஆக்குச்சு, குளிகை தான் மாத்துச்சு. இப்ப மாத்துனது சிவம் தானே? ஆமா, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்பனா குளிகை சிவத்துக்கு ஓமை, செம்பு ஆன்மாவுக்கு ஓமை, களிம்பு ஆணவ மலத்துக்கு ஓமை. சரியா? இப்ப கரெக்டா வருதா? சரி. இப்ப இந்த குளிகையை ஊத்தி செம்பு என்ன இருக்கணும்?
குளிகையாயிருக்கணும். புரியுதா? புரியல. நீ ஆன்மா என்னவா மாறுது? ஆன்மா எழுதி போடுறேன், கேட்கும் போது புரியும். இதுதாங்க ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் இந்த சொல்லாடல் ரொம்ப நுட்பமா இருக்கும், கேட்கும் போது புரியுற மாதிரி இருக்கு, ரெண்டாவது கேட்டா புரியாது. பொன் எது? சிவம்னு சொல்றாங்க, சரியா? செம்பு உயிர் ஆன்மா, களிம்பு களிம்பு ஆணவம், சரியா? இப்போ இந்த செம்பை தங்கமாக்கியது எது? குளிகை. இந்த குளிகை எது அப்படின்னு கேட்டா தெரியல, ஓமையில. நீங்க என்ன சொல்றீங்க? செம்பு களிம்பு நீங்கி பொன்னாகிறது, ஆன்மா ஆணவம் நீங்கி சிவமாகிறதுன்னு சொல்றீங்க. இப்ப என்ன ஆயிருக்கணும்? இந்த தங்கம்தான் செம்பினுடைய களிம்பை நீக்கி இருக்கணும். நீக்கிச்சா? இப்ப களிம்பை நீக்கியது எது? குளிகை தான் நீக்கியது, சரிங்களா? குளிகை தான் நீக்கியது. குளிகை நீக்கியதுனா இப்ப இது சிவமா இது சிவமா? குளிகை தான் சிவம், இதுதான் சிவமா? இது என்னது? இது எதுனே இப்போதைக்கு தெரியல. தங்கம் என்பது தனிப்பொருள், தங்கம் என்பது தனிப்பொருள். இப்ப இந்த உயிராகிய செம்பில் ஆணவமாகிய களிம்பை நீக்கியது குளிகையாகிய சிவம். இது புரிஞ்சிருச்சா? செம்பாகி உயிரில் இருக்கிற ஆணவமாகிய களிம்பை நீக்கியது எது? குளிகையாகிய சிவம். இப்ப நீக்கிருச்சு, சரிங்களா? இப்ப ஆன்மா என்ன ஆயிடுச்சு? சிவமாம் தன்மை பெற்றது. ஆன்மாவின் அறிவு இருக்குல்ல, ஆணவமலம் நீங்கினா ஆன்மா என்னவா மாறிடும்? சிவமாவ மாறும். இப்ப பாருங்க, ஓமையில சிவம் எது? குளிகை. இப்ப இந்த செம்பு என்ன இருக்கணும்? குளிகையா தானே மாறணும். புரிஞ்சிருச்சா? செம்பு என்னவா இருக்கணும்? குளிகையால மாறணும். எங்கேயா தங்கமா மாறிச்சு. இப்ப இது என்ன ஆச்சு தெரியுமா? தன்னுடைய இயல்பாகிய செம்பின் தன்மையும் இழந்துருச்சு, சிவத்தின் தன்மையாகிய குளிகையின் தன்மையும் இழந்துருச்சு. ரெண்டுக்கும் எல்லாம் வேற ஏதோ ஆயிடுச்சு. இது உயிராவும் இல்லை சிவமாவும் இல்லை, ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாம தங்கமாயிருச்சு. புரியுதா இல்லைங்களா? இந்த ஓமை ரொம்ப ரொம்ப முக்கியம். சித்தாந்தத்தில் எடுக்கிற ஓமை மறுத்தீங்கன்னா கருத்தை மறுத்தாச்சுன்னு அர்த்தம். கருத்தை போய் தனித்தனியா மறுக்க வேண்டாம். ஓமையை மறுத்தா தத்துவ ஞானம் மறுக்கப்பட்டது, தத்துவ ஞானம் மறுக்கப்பட்டது. சரி, ஏதாவது சித்தரை தொலாய் பிடிச்சி கொண்டு வரங்க அடுத்த வகுப்புக்குள்ள. சித்தரை தான் தொலாவணும். திருவண்ணாமலையில் யாராவது நிறைய பேர் சுத்திட்டு இருக்கிறாங்களா? யாராவது பிடிக்க முடியுமா? பார்க்கலாம். யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் சொல்லுங்க, சரியா? சரி, இப்ப இந்த கான்செப்ட் வச்சுக்கங்க. இது ஒன்று. இப்ப பாருங்க, இல்லைங்க இது பொண்ணு தான் சிவம் அப்படி வச்சுக்கிட்டா, இப்போ சிவம் என்ன செய்யும்? இன்னொரு ஆன்மாவையும் சிவமாக்கும். இப்போ ஒரு ஆன்மாவை சிவமாக்கிடுச்சு, அதே மாதிரி என்ன செய்யும்? இன்னொரு ஆன்மாவை சிவமாக்கும். இப்போ பாருங்க, இப்போ நான் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, நான் இப்போ சிவம், நான் இப்போ உங்களை என்ன ஆக்கிட்டேன்? சிவமாக ஆக்கிட்டேன். இப்போ நீங்களும் நானும் ஒன்று. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? இன்னொரு ஆன்மாவை சிவமாக்கலாமா?
லாஜிக்கா ஆக்க முடியுமா முடியாதா? ஆக்கணும் ஆக்கணும். ஏன்னா இப்ப என்ன ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் ஒன்னாயாச்சு. நான் செய்யறதெல்லாம் நீங்க செய்ய வேண்டியதுதான். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? சிவமாக்கலாமா இல்லையா? அப்போ ஒரு உயிர் இன்னொரு உயிர் என்ன செய்யலாம்? சிவமாக ஆக்கலாம். ஆக்க முடியுமான்னு கேட்டா ஆக்க முடியாது. இப்ப பாருங்க, இந்த செம்பு பொன்னாகும், இந்த பொன் ஒருபோது இன்னொரு செம்பை பொன்னாக்காது. எது செய்யும்? குளிகை தான் எல்லா செம்பையும் பொன்னாக்கிட்டு இருக்கோம். இந்த செம்பு தங்கம் ஆயிடுச்சியா, நான் தங்கம் ஆயிட்டேன், நான் இன்னொரு ஆளை தங்கமாக்குறேன்னா ஆக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ எல்லா செம்பையும் தங்கமாக்குவது குளிகை தான். ஒரு தங்கம் இன்னொரு செம்பை தங்கமாக்க முடியாது. அப்போ முத்தி நிலையில ஆன்மாவின் தன்மை வேறு, சிவத்தின் தன்மை வேறு. சிவத்தின் தன்மை வேறு. இது புரியுதுங்களா? அவ்வளவுதான். பேதவாதி பேதவாதியின் கருத்தை அப்படிதான் மறுக்கிறார். எனவே இந்த ரெண்டுக்கும் வேறான தன்மை உண்டுன்னு சொல்லி நிறுவுகிறார். சரி, அடுத்து சிவ சமவாதி வரார். அஞ்சாவது ஆள் யாரு? சிவ சமவாதி. இதுல நிறைய பிரிவு இருக்கிறாங்க. உருவ சிவசமவாதி, அருவ சிவசமவாதி, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ரெண்டு